இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அஹ்லு பைத் என்று காசான முறையில் சொல்லப்பட்ட செய்தனா அலி இப்னு அபி தாலிப், செய்தனா இமாம் ஹசன், செய்தனா இமாம் ஹுசைன், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாவற்றுக்கும் மேலாக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள், இவர்கள் விஷயத்தில் அவர்களை வளர்த்து ஆளாக்கிய அபூ தாலிப், இவர்கள் விஷயத்தில் நம்முடைய போக்கு எப்படி இருக்கிறது, நம்முடைய சொல் எப்படி இருக்கிறது, நம்முடைய கருத்து எப்படி இருக்கிறது, இதுதான் நம்மை அஹ்லு பைத்தின் மீது நமக்கு மஹப்பத் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தும். எனவே இதற்காக சில விஷயங்களை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்தஅதன்து லி ஜியாரத்தி கப்ரி உம்மி, என்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனக்கு அதினலி ஜியாரத் செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தான். அப்படி ஜியாரத்து செய்கிறார்கள். அப்படி ஜியாரத்து செய்கிற பொழுது அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஃபபக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாயாருடைய அந்த மக்பரா அபவா, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருக்கிற அபவாங்கிற இடத்திலே இடம் பெற்றிருக்கிறது. அங்கு நின்று அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுததை பார்த்த சுற்றி இருந்தவர்களும் எல்லோரையும் அள வைத்து விட்டார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே போய் நின்றவுடன் தன் தாயினுடைய பசுமையான நினைவுகள் மனதிலே வந்து விட்டது. நினைத்து பார்க்கிறார்கள், ஒவ்வொன்றாக நினைத்து பார்க்கிறார்கள். நினைத்து பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அழுதுவிட்டு வருகிற பொழுது ஒரு செய்தி, இரண்டாவது செய்தி ஒன்றை சொன்னார்கள். ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னார். இதை மாற்று கருத்து உடைய சிந்தனைவாதிகள் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கொடுத்த ரப்புல் ஆலமீன் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு ஏன் அனுமதி கொடுக்கவில்லை என்றால், நவுது பில்லாஹ் அவங்க முஷ்ரிக்கா இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் மா கானலின் நபி மா கானலின் நபியின் வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன வலவ் கானு உலி குர்பா என்ற ஆயத்தை அடிப்படையாக வைத்து நபிக்கு சொந்தமானவர்களாக நெருக்கமானவர்களாக இருந்தாலும் முஷ்ரிக்கீன்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது, அது தகுமானது அல்ல என்று சொல்லிவிட்டான். அதனால தான் இஸ்திக்ஃபார் செய்யல என்று ஒரு அந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் செய்கிறார்கள். இது மாதிரியான ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, மஹப்பத்து நபி நமக்கு இருந்தால், அஹ்லு பைத்தின் மீது நமக்கு உண்மையான மஹப்பத் இருந்தால், அதனுடைய உண்மையான விளக்கத்தை தேடி அலைந்து அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். விளங்கவில்லை என்றால் அல்லது விளக்கம் தெரியவில்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். இதுதான் மஹப்பத்தினுடைய அடையாளம். இங்கே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளணும். முஷ்ரிக்கீன்களை ஜியாரத் செய்வதற்கு அனுமதி இல்லை. வலா தக்கும் அலா கப்ரிஹி அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லியிருக்கான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்த அபதன், குஃப்ரின் மீது மூத்தா போன யாருக்கும் நீங்க ஜனாசா தொழ வைக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? ரயீசுல் முனாஃபிகீனுடைய அந்த சம்பவத்திலே அல்லாஹ் இறக்கிய வசனம் நமக்கெல்லாம் தெரியும். அதற்கு அடுத்து சொல்கிறான், வலா தக்கும் அலா கப்ரிஹி, அந்த ஆளுடைய கபர்ல போய் நிற்காதீங்கன்னு சொல்றான். கபர்ல நிற்காதீங்கன்னா ஜியாரத்தும் பண்ணாதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே முஷ்ரிக்கீன்களுடைய கபர் ஜியாரத் பண்றதுக்கு அனுமதி இல்லை, அங்க போய் நிற்கவே கூடாது. அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜியாரத் செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், அங்க போய் நிற்கிறாங்க, நிற்பதற்கு அனுமதி கொடுத்தான் என்றால் அப்ப அவங்க யார் அல்ல அப்படிங்கிறது அடிப்படையான சராசரியான இல்மு உள்ளவர்கள் விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க யார் அல்ல, யார் இல்லைங்க, அது சொல்லவே கூடாது. நம்ம ரெண்டாவது விஷயம், நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முஷ்ரிக்கு அப்படின்னு சொன்னா அது யாருக்கு சொல்றது? அக்கீதாவுடைய கிதாபுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நபியினுடைய தாவத்து கிடைத்து, அந்த நபியினுடைய தாவத்து கிடைத்த பிறகு அந்த நுபுவத்தை ரிசாலத்தை ஏற்க மறுத்தவர்கள் தான் காஃபிர்கள். ஆனால் செய்தனா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அஹ்ல ஃபத்ரத் வாசிகள் இல்லையா? நுபுவத்தினுடைய தாவா அவர்களை போய் சேர்வதற்கு முன்பாகவே வஃபாத் ஆகிவிட்ட பெருமக்களில் கட்டுப்படக்கூடியவர்கள்.
அவர்கள் மீது எந்த குறையும் இல்லை, எந்த கரையும் இல்லை, அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லை. அல்லாஹ் இஸ்திக்பார் செய்வதற்கு ஏன் அனுமதி அளிக்கவில்லை என்றால் இஸ்திக்பார் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று அல்லாஹ் சொன்னான். ஏன் இஸ்திக்பார் செய்ய வேண்டிய அனுமதி கேட்குறீங்க? உங்க தாய், அது போதும், நீங்க இஸ்திக்பார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க இடத்துல குஃப்ரி இல்லைங்கிறது மட்டுமல்ல, எந்த குறையும் இல்லை, எந்த பாவமும் அவங்க செய்யல. இஸ்திக்பார் அப்படின்னால பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்பது தானே. என்ன பாவம் செய்தார்கள், நீங்கள் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படி என்னிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, தேவையில்லை என்பதனால்தான் அல்லாஹ் இஸ்திக்பார் செய்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லையே தவிர மற்றபடி அவர்கள் மாற்று கருத்துடையவர்கள் விளங்கி கொண்டதை போல நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதை நமக்கு பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அஹ்ல பைத்துகள் என்று வருகிற பொழுது, பெருமானாருடைய பெற்றோர்கள் என்று வருகிற பொழுது அவர்களுடைய விஷயத்தில் நாம் நாவடக்கம் தேவை. சில ஹதீசுகளிலே சில வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது, அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கான விளக்கத்தை தெரிந்து கொண்டு நாம் சொல்ல வேண்டுமே தவிர, இல்லை என்றால் மௌனம் காக்க வேண்டுமே தவிர மொட்டையாக நாம் எதையாவது பேசிவிட்டு நம்மை நாம் காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பெருமானாருடைய பெற்றோர்கள் விஷயத்தில் பொதுவாக குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்த்தால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், நபியே உங்களுடைய அந்த ஜீன், அந்த ரூஹை நாம் எங்கே கொண்டு வந்தோம், மாறி மாறி எங்கே கொண்டு வந்தோம், யாருடைய ரஹமிலே மாற்றி மாற்றி கொண்டு வந்தோம் என்றால் சாஜிதீன்களில் தான் கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஹ்ல பைத்துகள் சம்பந்தமாக சின்ன சின்ன சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன் லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி எழுப்பிய பிறகு அவர்கள் துஆ செய்தார்கள், என்னுடைய உம்மத்தை, இந்த என்னுடைய ذُرِّيَّத்திலிருந்து உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், முஸ்லிமான உம்மத்தை நீ ஏற்படுத்த வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அந்த உம்மத்த முஸ்லிமாவில் இருந்து ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன், அவர்களில் இருந்து ஒரு ரசூலினை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துர்ரியத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்குள்ள அந்த துர்ரியத் உம்மத்த முஸ்லிமா என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது, இதில் யாரையாவது ஒரு ஆளை நீங்க காஃபிர் என்று யாராவது சொன்னால் அது இந்த ஆயத்திற்கு நேரடியான மாற்றம் என்பதை, அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ கபூலாகவில்லை என்று சொல்வதாக அர்த்தமாகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து